வெல்கம் டு செபிஐஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா தொகா நிலை தொடர் அதை பத்தி தான் பார்க்க போறோம். போன வீடியோல நம்ம தொகை நிலை தொடர் பத்தி பார்த்தோம். தொகை நிலை தொடர் அப்படின்னு என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அதாவது உவமோ உருவோ பொருளோ மறைந்து வருவது தான் நம்ம என்ன பார்த்தோம், தொகை நிலை தொடர் அப்படின்னு பார்த்தோம். அப்போ தொகா நிலை தொடர் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தொடர்ல இரண்டு சொற்கள் அவற்றின் இடையில் எச்சொல்லும் எவ்வுருவோ மறையாமல் வருவதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், தொகா நிலை தொடர் அப்படின்னு சொல்லுவோம். மறைந்து வருவதை தொகை நிலை தொடர்னு சொல்லுவோம். மறையாமல் வருவதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், தொகா நிலை தொடர் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இதுல அப்ப பார்த்தோம், தொகை நிலை தொடர்ல 6 வகைகள் இருக்குன்னு. இந்த தொகா நிலை தொடர்ல எத்தனை வகைகள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 9 வகைகள் இருக்குது. சரியா? 9 வகைகள் இருக்குது இந்த தொகா நிலை தொடர்ல. அதுல ஃபர்ஸ்ட் வகை என்னன்னு பாத்தீங்கன்னா எழுவாய் தொடர். எழுவாய் தொடர் எழுவாய் தொடர் மீன்ஸ் எழுவாய அடுத்து ஒரு தொடர் வரும், அதுதான் எழுவாய் தொடர். எடுத்துக்காட்டு, மல்லிகை மலர்ந்தது. மல்லிகை ஒரு எழுவாய், மலர்ந்தது ஒரு வினைமுற்று. அப்போ எழுவாயை தொடர்ந்து ஒரு தொடர் வந்திருக்கு. அப்ப நம்ம அதை என்ன சொல்லுவோம், எழுவாய் தொடர் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டாவது விழி தொடர். ஃபர்ஸ்ட் எழுவாய் தொடர், அடுத்து விழி தொடர். விழி தொடர் அப்படின்னு சொன்னாலும் நமக்கு என்ன தெரியும், கூப்பிடுறது அந்த மாதிரி தான் வரும். அப்போ விழி அடுத்து ஒரு ஒரு தொடர் வருது, அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், விழி தொடர்னு சொல்லுவோம். எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா நண்பா படி. நண்பா நம்ம விழிக்கிறது, கூப்பிடுறது. நண்பா படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செயலை செய் அப்படின்னு சொன்ன மாதிரி. அப்போ நண்பா படி, விழி, அதுக்கு அடுத்து ஒரு தொடர் வந்திருக்கு. ஸோ இதை நம்ம என்ன சொல்லுவோம், விழி தொடர் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வினை முற்று தொடர். வினை முற்றுனா ஒரு செயல் முடிவு பெற்றது, அதுக்கப்புறம் ஒரு தொடர் வந்திருக்கு. இதுல பாத்தீங்கன்னா தெரியும். எடுத்துக்காட்டு, சென்றனர் வீரர். சென்றனர் ஒரு வினை முற்று, அதுக்கப்புறம் தான் என்ன வந்திருக்கு, ஒரு எழுவாய் வந்திருக்கு. அப்போ வினை முற்று தொடர்ந்து ஒரு தொடர் அதை நம்ம என்ன சொல்லுவோம், வினை முற்று தொடர் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் பாத்தீங்கன்னா பேரச்ச தொடர். பேரச்ச தொடர்னா இதுல பார்த்தீங்கன்னா தெரியும், வரைந்த ஆ வரும். அந்த ஆ என்னன்னு பாத்தீங்கன்னா பெயரெச்சம். பெயரெச்சத்தை அடுத்து ஒரு பெயர் சொல் வந்திருக்கு. அப்ப நம்ம இதை என்ன சொல்லுவோம், பெயரெச்ச தொடர் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வினையச்ச தொடர். வினையச்ச தொடர்னா எப்படி வரும், தேதி ஈ ஊ வந்தாலே வினையச்ச தொடர். நமக்கு இங்க ஈ ஊ வினையச்ச விட்டு நம்ம படிப்போம். அப்ப நமக்கு தேடி, அப்போ ஈ வந்திருக்கு. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், தேடி பார்த்தான். அப்போ இது ஒரு வினையச்சம். அப்புறம் இது ஒரு செயல். அப்போ இது வினையச்ச தொடர். அடுத்து வேற்றுமை தொகாநிலை தொடர். வேற்றுமை தொகாநிலை தொடர். வேற்றுமை தொகாநிலை தொடர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏதாவது வேற்றுமை உருவு மறையாமல் வருவது. சரியா? அப்போ இதுல பாத்தீங்கன்னா கவிதையை எழுதினார். அப்போ இதுல ஐ என்ற 2ஆம் வேற்றுமை உருவு நமக்கு மறையாமல் வந்திருக்கு, கவிதையை எழுதினார். அப்போ 2ஆம் வேற்றுமை உருவுதான் ஐ, அது மறையாமல் வந்திருக்கு. அதனாலதான் நம்ம இதை சொல்லுவோம் வேற்றுமை தொகாநிலை தொடர். அடுத்து இடைச்சொல் தொடர். இடைச்சொல்னாலே நமக்கு தெரியும், இடைச்சொல்னா இடையில இப்போ 2 வார்த்தை இருக்குன்னா அதுக்கு இடையில வார சொல்லதான் நம்ம சொல்லுவோம் இடைச்சொல்லுன்னு சொல்லுவோம். மற்றும் அப்புறம் ஆகையால், இந்த மாதிரிப்பட்டதெல்லாம் இடைச்சொல். அப்ப இதுல என்ன இருக்கு, மற்ற பிற. அப்போ இது ஒரு இடைச்சொல். இடைச்சொல்லுக்கு அடுத்து ஒரு தொடர் வந்திருக்கு. அப்போ இடைச்சொல் தொடர். அடுத்து உரிச்சொல் தொடர். உரிச்சொல்லுனாலே சால, நனி, தவ, அந்த மாதிரிப்பட்டது உரிச்சொல்லுன்னு சொல்லுவோம். அப்ப இதுல சாலவும் நன்று. நன்றுன்னு நல்லது அப்படின்னு சொல்லுவோம். சாலவும் நன்றுன்னா மிகவும் நன்று. அப்போ உரிச்சொல்லுக்கு அடுத்து ஒரு தொடர் வந்திருக்கு. நம்ம அப்ப அதை என்ன சொல்லுவோம், உரிச்சொல் தொடர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து அடுக்கு தொடர். அடுக்கு தொடர்னாலே எனக்கு தெரியும், ஒரு சொல் அடுக்கி அடுக்கி வாரதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்,
அடுக்கு தொடர் அப்படின்னு சொல்லுவோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சொல் வந்து 2ல இருந்து 4 சொல் வரைக்கும் என்னது அடுக்கி வரலாம். சரி, அதை வந்து நம்ம பிரிச்சாலும் நமக்கு என்ன கிடைக்கும்? பொருள் கிடைக்கும். அப்போ அடுக்கு தொடர்னானது சொற்கள் வந்து அடுக்கி வாரதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்? அடுக்கு தொடர் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அப்போ வந்து தொகாநிலை தொடர் அப்படின்னு என்னது? ஒரு தொடரில் இரு சொற்கள் வந்து என்னது அவற்றின் இடையில் எச்சொல்லும் எவ்வுருவும் மறையாமல் நின்றனது பொருள் தருவதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்? தொகாநிலை தொடர் அப்படின்னு சொல்லுவோம். அதுல வந்து மொத்தம் 9 வகைகள் இருக்குது. ஃபர்ஸ்ட் என்னது? எழுவாய் தொடர், அப்புறம் விழித்தொடர், அப்புறம் வினைமுற்று தொடர், அடுத்து பெயரெச்ச தொடர், வினையெச்ச தொடர், வேற்றுமை தொகாநிலை தொடர், இடைச்சொல் தொடர், உரிச்சொல் தொடர், அடுத்து அடுக்கு தொடர். ஓகேவா? இவ்வளவுதான் வந்து என்னது தொகாநிலை தொடர் பத்தி உள்ளது. ஓகேவா? தேங்க்யூ.